வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 1 நாள் 3 வெள்ளிக்கிழமை அக்டோபர் 17, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். லட்சிய சமுதாய கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்தி கலாம் ஆண்டு 6 புத்தாண்டு விழா சரியாக காலை 10 மணிக்கு நாட்டு வாழ்த்து தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தொடங்கியது. விழா பொறுப்பாளரும் மதுரை மண்டல பொறுப்பாளருமான திரு குறிஞ்சிமணி அனைவரையும் வரவேற்றார். மதுரை மண்டல நல்லோர் வட்டம் சார்பில் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். தி சென்னை சில்க்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை நிர்வாக இயக்குனர் உயர்திரு விநாயகம் அவர்கள் கலாம் ஆண்டு உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் திரும்ப கூறி உறுதியேற்றனர். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்காக லட்சிய சமுதாயத்தில் என் பொறுப்பு. நல்லூர் வட்டத்தின் முன்னாள் மாணிக்க மாணவி, தற்போது இளைஞர் கள பொறுப்பாளர் கலாம் ஜோதி மாணவி செல்வி கீர்த்திகா நிகழ்ச்சி தொகுப்பினை தொடங்கி வைத்து அடுத்த நிகழ்ச்சி தொகுப்பாளராக 10ஆம் வகுப்பு படிக்கும் காஞ்சிபுரம் மாணிக்க மாணவி நிகழ்வினை வழிநடத்த ஆரம்பித்த முதல் நிகழ்விலேயே அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார். இந்த காலத்தில் நம்ம கொடையாளி அப்படின்னு ஒருத்தரை சொல்லணும்னா ஒன்று அவங்க பணத்தை கொடையாக கொடுத்துருக்கணும், இல்லைனா அதுக்கும் மேலே தன்னோட டைமை கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப நம்ம எல்லாருமே இங்கே ஒரு கொடையாளியாக உட்காந்துட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாருமே ஒரு தியாகத்தை பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ இதே உணர்வோட இந்த நிகழ்ச்சி முழுக்கவும் நம்ம பயணிக்க போகிறோம். அடுத்ததாக விழாவின் நோக்கம் பற்றி சென்னை மண்டல பொறுப்பாளர் திரு நாகராஜன் உரையாற்றினார். கலாம் ஆண்டு 6 மதுரையில் இந்த மிக பிரம்மாண்டமான அரங்கில் 165 பொறுப்பாளர்கள் முழு நம்பிக்கையோட முழு அர்ப்பணிப்போட தன்னை ஈடுபடுத்திக்கிட்டதுனால இந்த பிரம்மாண்டத்தை நம்ம முன்னாடி காண்பிச்சிருக்காங்க. நல்லூர் வட்டம் கட்டமைப்பினை நல்லூர் வட்டம் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் விளக்கினார். தேனி மாவட்டத்தில் எரசக்க நாயக்கனுங்கிற ஊராட்சி முன்னுதாரணமான ஊராட்சி. ஏன்னு சொன்னால் அங்கே பெரிய கட்டடம் கிடையாது, பல மாளிகை கிடையாது. ஆனால் இவங்க எல்லாரும் அந்த ஊருக்காக ஜாதி அரசியல் கட்சி பணம் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் எங்கள் ஊர் முன்னேறணும், அதற்காக 16 வாரமாக தொடர்ந்து சந்திக்கிறாங்க. சரியாக 11:11 மணிக்கு உலக அமைதிக்காக 1 நிமிட அமைதி நிகழ்வினை நல்லூர் வட்டத்தின் வழிகாட்டி திரு நவில சுப்பிரமணியம் வழிநடத்தினார். அந்த விவசாயத்தை சொல்லிக் கொடுக்கிறாரு, கொண்டு சேர்க்கிறாரு. ஸ்ரீதரனாவை வரவேற்கிறேன். அதனைத் தொடர்ந்து கிராமக்கள பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் அவர்களின் வழிகாட்டுதலில் இந்த ஒட்டுமொத்த நாடும் மிகப்பெரிய வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அதுக்கு மிக முக்கிய வாய்ப்பாக இருக்கிறது எந்த இடம்னு பார்த்தோன்னா கிராமங்கள். 2 விதமான கிராம சபைகள் நடக்க போது, அது நடந்ததுக்கப்புறம் நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. நன்றி. தேவரியம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் திரு அஜய்குமார் அவர்கள் தற்போது கிராம சபை பரவலாக நடந்து வரும் முறை பற்றியும் நல்லூர் வட்டம் வலியுறுத்தும் கிராம சபை முறை பற்றியும் தமது தேவரியம்பாக்கம் கிராம ஊராட்சி வளர்ச்சி குழுவினரை வைத்து மாதிரி கிராம சபையை நடத்தி விளக்கினார். இது விழாவில் கலந்து கொண்டவர்களிடையே மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. திரு ஸ்ரீதர் பச்சையப்பன், திரு அன்பு ஆகியோரை இளைஞர்களும் லோகேஸ்வரி அறிமுகம் செய்து வைத்தார். அடுத்ததாக நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு அன்பு அவர்கள் நல்லூர் வட்டத்தின் மண்டல கள மாவட்ட துறை பொறுப்பாளர்களை மேடையில் அமர்த்தி புதியவர்களுக்கு என்னவெல்லாம் நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகள் பற்றி கேள்விகள் இருக்கும் என்பதை அனுபவத்திலிருந்து யூகித்து கேள்விகளை ஒவ்வொன்றாக முன்வைக்க மேடையில் அமர்ந்திருந்த பொறுப்பாளர்கள் அதற்கான பதிலை தமது அனுபவத்திலிருந்து கூறினர். அதாவது இன்னைக்கு நமக்கு லீவு நாள் கிடையாது. சண்டே பொதுவாக நம்ம இந்த நிகழ்ச்சியே சண்டே டைம் தான் வைப்போம். முன்னாடி கலாம் ஐயா 15க்கு முன்னாடி சண்டே வைப்போம். ஆனால் முதல் முறையாக அந்த நாள்லேயே வச்சுருக்கிறோம். அதாவது லீவு நாள் இல்லாமல் ஒர்க்கிங் டேவிலே வச்சுருக்கிறோம். குறிப்பாக இதுக்கு எல்லாருமே வந்திருக்காங்க, நாமளும் வந்திருக்கிறோம். இந்த நாளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்ததுக்கான காரணம் என்ன? சோமசுந்தரம், தஞ்சாவூர், தற்சார்பு மற்றும் இயற்கை வாழ்வியல் துறை
மாநில பொறுப்பாளர். இந்த வந்து நம்ம ஒரு சண்டேயில் வச்சுருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை வச்சா இன்னும் நிறையா கூட்டம் வந்திருக்கும் லீவு நாளில் வச்சுருந்தோம்னா. ஆனால் இது வேலை நாளாக இருந்தாலும் அது எனக்கு ஓய்வு கிடைக்கிறப்ப நான் சேவை செய்கிறேன், ஓய்வு கிடைக்கிறப்ப சமுதாய பணியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு இல்லாமல் எப்பொழுதும் நம்மளுடைய பொறுப்பை உணர்ந்து எந்த நேரத்துலையும் நம்ம பணிபுரியணும். அதை மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க அதை தெரிந்து கொள்வதற்காக இன்னைக்கு விடுமுறை நாள் இல்லாமல் இருந்தாலும் கரெக்டாக அக்டோபர் 15 இந்த தினத்தில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து டெய்லி காலையில் மீட்டிங்ன்றீங்க, அங்கே வேலை செய்கிறீங்க, இங்கே வேலை செய்கிறீங்க, கேட்டால் அந்த ஊரில் இருக்கிறன்றீங்க. இது மாதிரிலாம் எப்போ கேட்டாலும் சில பேர் வந்து வேலைக்கு போகிறவங்க, சில பேர் பள்ளிக்கு போகிறவங்க, கல்லூரிக்கு போகிறவங்க, வீட்டு குடும்பத்தில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இப்படிலாம் இருக்கிறீங்க, இல்லத்தரசியாக இருக்கீங்க. ஆனால் இது எப்படி தொடர்ந்து இந்த வேலையை செய்ய முடியுது? ஒரு நாள் தவறாது விடாமல் செஞ்சுங்கிறீங்களே, இது எப்படி முடியுது? பேர் பசுபதி, திருவள்ளி மாவட்ட பொறுப்பாளராக பணியாற்றிட்டு இருக்கேன். நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் தான் வேலை செய்கிறேன். உணவு, உடை, உறைவிடம் மாதிரி நமக்கு அத்தியாவசியத்தில் சமுதாயத்துக்கு ஒரு பொறுப்பு நமக்கு ஒரு அத்தியாவசியம் நினச்சிக்கணும். எப்படி காலையில் 9 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கு வேலைக்கு வரமோ அதே மாதிரி அதில் ஒரு அரை மணி நேரம் சமுதாயத்துக்காக ஒதுக்கிட்டோம்னா இது ஒரு பெரிய பணியாக தெரியாது. யாராவது ஒருவர்கிட்ட பேசணும், அப்படி இல்லைன்னா நம்ம மாவட்ட பொறுப்பாளரோட கலந்து பேசணுங்கிறத உறுதியாக வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம ஷெட்யூல் பண்ணலாம். மகிழ்ச்சி. அந்த ஜீரோ பட்ஜெட்டு எப்படி? ஜீரோ பட்ஜெட்னா என்ன? பிரபு, அமைப்புகள் கல பொறுப்பாளர். நல்லூர் வட்டத்தில் ஜீரோ பட்ஜெட் அப்படின்னு சொன்னாவே எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. எப்படி நல்லூர் வட்டத்தில் நீங்கள் மட்டும் ஜீரோ பட்ஜெட்டில் எல்லா நிகழ்ச்சியும் நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த நிகழ்ச்சி நம்ம இத்தனை பேர் இங்கே உட்காந்துருக்கோம், இதுவும் ஜீரோ பட்ஜெட்டில் தான் நடந்துகிட்ருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா நிகழ்ச்சியும் நடத்தும் போதும் யாருக்கிட்டையும் நம்ம பொருளாக வந்து யாரையும் கேட்டதில்லை. எல்லாருமே பொறுப்பாளர்களாக வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையுமே பொறுப்பாளர்களாக அவங்களா முன் வந்து பொறுப்பு எடுத்துக்கிறதுனால இது வந்து ஜீரோ பட்ஜெட்டில் நடக்கும். இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்கோம், இந்த அரங்கத்துக்கு ஒரு பொறுப்பு எடுத்திருக்காரு, நம்ம காலையில் சாப்பிட்ட ஒரு உணவுக்கு ஒருத்தர் பொறுப்பெடுத்திருக்காரு, நம்ம குடிக்கிற தண்ணிக்கு ஒருத்தர் பொறுப்பெடுத்திருக்காரு, நம்ம காலையில் வந்து எல்லாருமே ரெஃப்ரெஷ் ஆன ஒரு இடத்துக்கு ஒருத்தர் பொறுப்பெடுத்திருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்குமே ஒருத்தர் பொறுப்பெடுத்திருக்கிறதுனால இது ஒரு பைசா கூட செலவில்லாமல் ஜீரோ பட்ஜெட்டில் நம்ம நிகழ்ச்சி அத்தனையும் இது வரைக்கும் நடக்கிற எல்லா நிகழ்ச்சியுமே கடந்த 25 வருஷமாக நடந்த அத்தனை நிகழ்ச்சியுமே ஜீரோ பட்ஜெட்டில் நடந்திருக்கு. மகிழ்ச்சி. மதியம் உணவும் மல்லர் கம்பம் வீர விளையாட்டு நிகழ்வும். பகல் 1 மணிக்கு அரங்கத்தில் உள்ளோர் ஒரு பகுதியினர் உணவுக்கும் செல்ல, மற்றவர்களுக்காக நல்லூர் வட்டத்தின் விளையாட்டுத்துறையின் ஓடி விளையாடு குழுவினரின் மல்லர் கம்பம் வீர விளையாட்டு மிகப்பெரிய சாகசமாக காண்போரை நாற்காலி நுனியில் அமர வைத்தது. உணவருந்த சென்று வந்தவர்களுக்காக மீண்டும் ஒரு முறை அதே வேகத்துடன் மல்லர் கம்பம் விளையாட்டு செய்து காண்பிக்கப்பட்டது. 1 முதல் 5 வகுப்பு வரை படிக்கும் சிறுவர்களும் மல்லர் கம்பத்தில் விளையாடியது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. இவ்விளையாட்டு அந்த மாணவர்களின் திறமை மட்டுமல்ல, அவர்களது வாழ்க்கையையே உயர்த்தியுள்ளது என்பதே சாதனை. நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு குரல் மட்டும் இந்த அரங்கத்துக்குள்ளே வந்து ஒலிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த குரலை கேட்கும்போது எல்லாருக்குமே வந்து மெய்சில் இருக்கும். அந்த குரல் வந்து வேற யாரும் இல்லை, கீர்த்திகா தான். அவங்கள வந்து மேடை கலைக்கிறேன். பிற்பகல் நடைபெற்ற நம்பிக்கை மனிதர்கள் நிகழ்வு வழிநடத்திய கீர்த்திகாவின் திறமையும், அமர்வில் அமர்ந்த கலாம் ஆண்டு 5 துறை மாவட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டவர்களின் சாதனை அனுபவங்களும் சபாஷ் சரியான போட்டி என்று அனைவரையும் முணுமுணுக்க கைத்தட்ட வைத்தது. இதில் அனைவரது சிந்தனை, பேச்சு மிக தெளிவாக லட்சிய சமுதாயத்திற்கு இளம் நம்பிக்கை தலைவர்கள் உருவாகியிருப்பதை உணர்த்தியது. இந்த நிகழ்வுக்கு இந்த வேலை நாளில் நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ணி வந்திருக்கோம். ஆனாலும் சில டவுட்ஸ் இருக்கலாம், தப்பில்லை. இதை நம்மளால் பண்ண முடியுமா? என்னோட கிராமத்தில் நான் ஒரே ஒரு நபர் தான் இருக்கேன், நான் எப்படி ஒரு மாவட்டம் சார்ந்து ஒர்க் பண்ண முடியும், மாவட்டம் சார்ந்து பொறுப்பெடுக்க முடியும், அந்த மாவட்டமோ அந்த கிராமமோ அந்த பள்ளியோ எப்படி செயல்பட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கூட நிறைய ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க. அவங்களில் குறிப்பிட்டு சில பேரோட அப்கமிங்காக ஒரு 20 மினிட்ஸ் கலந்துரையாடல் நடக்க போகுது. சாதாரண மனிதருக்கு இந்த அறிவினர்வி எப்படிப்பட்ட ஒரு பேச்சு திறனை மேம்படுத்தி கொடுக்குது? ஓகே, மகிழ்ச்சி. இதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் வந்து சொல்லலாம். ஆக்சுவலி இவங்க நம்ம நல்லூர் வட்டத்தில் வந்து எப்படி இன்ட்ரோ ஆனாங்கன்னா அறிவினர்வி மூலமாக தான் இன்ட்ரோ ஆனாங்க. இது வரைக்கும் 8 அறிவினர்வி நிகழ்ச்சிகள் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ ஆனது அறிவினர்வி தான். தொடர்ந்து வார கொடுத்தல்கள் ப்ளஸ் எக்ஸ்பெஷலி இவங்க வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆனது, ப்ளஸ் இவங்களோட பேச்சு திறன், இவங்களா இது அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு
அந்த அளவுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த லைவ் எக்ஸாம்பிள் யாருன்னா, இன்னைக்கு ஸ்டார்டிங்லேருந்து நம்ம எல்லாருமே வந்து பணம் மட்டும் இருக்கிறவங்க கொடையாளி கிடையாது, டைமையும் ஒதுக்குறவங்க தான் கொடையாளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஒரே நிமிஷத்தில் ஆச்சரியப்பட வச்ச நம்ம நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சுவாதி தான். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அவங்க இன்ட்ரோ ஆனது அறிஞர் நிகழ்ச்சி தான். நல்லூர் வட்டத்தின் வழிகாட்டி திரு நவில சுப்பிரமணியம் அவர்கள் நல்லூர் வட்டத்தில் பிரமுகர்களை அறிமுகம் செய்து வைத்தார். அதில் மத்திய அரசாங்கத்தில் முன்னாள் ஊரக வளர்ச்சித்துறை செயலர் மீனாட்சி சுந்தரம், தி சென்னை சில்க்ஸ் நிர்வாக இயக்குனர் உயர்திரு விநாயகம், செங்குட்டுவன் திருவள்ளுவர் கலைக்கல்லூரி செயலாளர், கனவு ஸ்டார்ட் அப் வில்லேஜ் சிஇஓ திரு கார்த்திக் ஈஸ்வரமூர்த்தி, ஹோமோக்ஸ் நிர்வாக இயக்குனர், நல்லூர் வட்டம் செம்மை இல்லம் துறை பொறுப்பாளருமான திருமதி ஐஸ்வர்யா இளங்கோ, அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் உயர்திரு தங்கவேலு ஆகியோர் நல்லூர் வட்டத்தில் நான் என்பது பற்றி பேசினர். அவங்க வந்து ஐஏஎஸ், அவங்க வந்து 4 பிரைம் மினிஸ்டர்கிட்ட ஸ்பெஷல் செக்ரட்டரியாக இருந்திருக்காங்க. எனக்கு டாக்டர் அப்துல் கலாம் மிக நெருங்கிய நண்பர். நாங்கள் 2 பேரும் பிரதம மந்திரி அலுவலகத்தில் 2 பேரும் ஒன்றா வேலை செஞ்சுருக்கோம். அவர் அடிக்கடி என் ரூமுக்கு வருவார். என் ரூமுக்கு வரும்போது அவர் ஒரு தடவை என்கிட்ட சொன்னார், நம்ம நாட்டில் உள்ள பெரிய பிரச்சனை என்னன்னா, நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நம்ம கலெக்டர்கிட்ட மனு கொடுப்போம், இல்லை எம்எல்ஏட்டையோ எம்பிட்டையோ மந்திரிட்டையோ மனு கொடுப்போமே ஒழிய இதை நம்மளாலேயே சால்வ் பண்ண முடியும், இது நம்ம பிரச்சனை தான் அப்படின்னு யாருமே யோசிக்கிறதில்ல. நம்மால் செய்ய முடிஞ்ச காரியத்துக்கு கூட நம்ம கவர்மெண்ட் மேலேயோ இல்லை மற்றவங்க மேலேயோ பழிய போடுமே ஒழிய நாமவே எந்த வேலையும் செய்கிறதில்லைன்னு அவர் சொல்லுவார். அவர் எங்கிட்ட சொல்கிறது, அட்லீஸ்ட் நம்மளாம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறமாவது மக்கள்கிட்ட போய் நீங்களே செய்யுங்க இந்த வேலைகளையெல்லாம் அப்படின்னு ஒரு கட்டமைப்பை நம்ம உருவாக்கணும்னு அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. இந்த நல்லூர் வட்டத்தில் நம்ம இப்போ அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். செங்குட்டுவன் அவர்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். எனக்கு வந்து நல்லூர் வட்டம் 6வது நிகழ்வு பார்க்கும்போது பாலையா பார்க்கும்போது சிங்கப்பூருடைய லீக்வான் யூ மாரி தான் எனக்கு தெரிகிறாரு. சரியா? அடுத்ததாக கார்த்திக் அவர்கள், கனவு ஸ்டார்ட் அப் வில்லேஜ், ஈரோடு. எல்லோருக்கும் வணக்கங்க. என் பேர் கார்த்திக். நான் ஒரு அமெரிக்காவில் வந்து ஒரு 16 வருஷம் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்த்துட்டு இருந்தேங்க. அந்த விவேகானந்தர் ஒரு கோட்டு சொன்னார், நான் அதனால தான் நல்லூர் வட்டம் பக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, த சொசைட்டி டஸ் நாட் கோ டவுன் because of the activities of the criminals and rascals, but it will go down because of inactivities of the good people like you and me அப்படின்னு சொன்னார். திரு விநாயகம் அவர்கள், சென்னை சில்க்ஸினுடைய நிர்வாக இயக்குனர். பொதுவாக நல்லூர் வட்டம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு 2020 வாக்கில் ஒரு இந்த கொரோனா டைமில் நாங்கள் ஒரு ஆன்லைன் மீட்டிங்கில் சந்தித்தோம். அதிலிருந்து இப்போ வரைக்கும் நான் அதை கூர்ந்து கவனித்து கொண்டே வருகிறேன். இந்த நல்லூர் வட்டத்தில் ஐயா சொன்னது போல் தமிழ்நாட்டு மக்கள் தொகையில் 8 கோடி பேர், அப்ராக்சிமேட்டாக 8 கோடி பேர் இருக்கிறோம். அதில் 1% மக்கள் இந்த சமுதாயம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி சிந்திச்சா போதும். அதுக்கு வந்து ஒரு வலுவான கட்டமைப்பு, அது வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து அந்த பிறவையே அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது, ஆனால் எல்லா மனிதர்களுக்குமே இந்த பிறவைங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை உணர வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதில் நல்லவர்களாக இருந்து இப்போ எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான எம்ப்ளாயீஸில் பொறுப்புகள் எடுக்கக்கூடிய எம்ப்ளாயீஸுங்கிறது ரொம்ப மினிமமாக தான் இருக்கும். பொறுப்பு எடுக்கக்கூடிய மனிதர்கள் தான் இந்த சமுதாயத்துக்கு தேவை. ஐயா சொல்கிற மாதிரி பல இடத்துல சொல்லுவார், காசு கொடுக்குறதோ இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்லை, பொறுப்புகள் ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. அது வந்து காலங்கள் வருகிறது, காலங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அது இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்துமே பார்க்கும் பொழுது மிக நம்பிக்கைகள் அதிகமாகிறது. நல்லூர் வட்டம் மிகப்பெரிய அளவில் மக்களிடம் சென்றடைவதற்குண்டான வழிகளை இறைவன் எப்போ அளிக்கப் போகிறார் என்று என்னால் உணர முடிகிறது. சந்தோஷம் சந்தோஷம். கடைசியில் உட்காந்துருக்கவங்க ஐஸ்வர்யா இளங்கோவன், நம்ம விநாயகர் சாரோட டாக்டரு. அவங்க தான் செம்மை இல்லத்தினுடைய பொறுப்பாளர், மாநில பொறுப்பாளர்.
ஃபஸ்ட்டு வந்து கிருத்திகா வந்து ரொம்ப நல்லா பேசுனீங்க இங்கே. அப்புறம் எனக்கு ஃபஸ்ட்டு இங்கே வர்றதுக்கே ரொம்ப ஹெசிடேட் பண்ணேன். ஏன்னா மாமா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, ரொம்ப ஹெசிடேட் பண்ணேன். ஏன்னா வந்து நான் நிறையா இதில் ஆர்கனைசேஷனில் இருக்கேன். எல்லாருமே வந்தாங்கன்னா எனக்கு இதை பண்ணி கொடுங்க, அதை பண்ணி கொடுங்க அப்படிங்கிறது தான் என்னை வந்து எல்லாருமே கேட்பாங்க. எனக்கு இங்கே வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு டிட்டாச்சாக இருந்தேன் நான் ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே வரும்போது. அப்புறம் இப்போ ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து சரி நமக்கான களம் இதுதான் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. அதனால் கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து கண்டிப்பாக இந்த செம்மை எழுத்தை நான் வந்து நல்லா செஞ்சு எல்லாத்துக்கும் முன்மாதிரியாக இருந்து காட்டுவேன். நன்றி. அடுத்து தங்கவேலு ஐயா. மகிழ்ச்சி. இப்போது எனக்கு வந்து நல்லோர் வட்டம் அறிமுகம் எங்கள் சம்பந்தியும் நவிலையா இவங்க 2 பேரும் தான் சொன்னாங்க. ஒரு நாள் ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் பேசினாங்க. இப்படி ஒரு அமைப்பு இருக்குதா அப்படின்னு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அப்புறம் அதுக்கு பிறகு பாலையா வந்தாங்க. பாலையா வந்து சொன்னபோது கூட நான் அவர்கிட்ட எதிர்மறையான சில கருத்துக்களை பகிர்ந்துட்டேன். ஏன்னா அன்னைக்கு வந்த நியூஸ் எனக்கு இந்த நம்பிக்கையே இழந்துட்டேன். இந்த சமுதாயத்து மேலே போகிற போக்கை பார்த்து நம்பிக்கை இழந்திருந்தேன். அதோட்ட பகிர்ந்துட்டேன். அவர் அப்படியே ஆறாமரை கேட்டுட்டு அப்புறம் சொன்னார். அப்புறம் யாரெல்லாம் நல்லவங்கெல்லாம் இணைஞ்சு இது பண்ணிகிட்ருக்காங்கிறதெல்லாம் சொன்னார். கேள்விப்பட்டோன்னே சரிங்கய்யா நானும் வந்துடுறேன். அடுத்ததாக பேராசிரியர் திரு பழனித்துறை அவர்களை 10ஆம் வகுப்பு மாணவியும் அறிவின் அறிவித்துறை மாநில பொறுப்பாளருமான செல்வி ஜெயப்பிரதா அறிமுகம் செய்து வைத்தார். எனக்கு நார்மலாகவே இந்த பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு விஷயம் தான் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்ப்பேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு பர்சன் அதுவும் அரசியல் சார்ந்து இந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் கொண்டு இருக்காரே, இவ்வளோ விஷயங்கள் எழுதியிருக்காரு அப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஸோ நான் எந்த அளவுக்கு ஆச்சரியப்பட்டேன், இந்த அளவுக்கு இவ்வளோ விஷயம் சொல்கிறேன்னா அது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ப்ரூஃப் பண்ணுற மாதிரி ஒரு ஏவி வீடியோ வரப்போகுது. இப்போ நம்ம அதை பார்க்கலாம். நல்லூர் வட்டத்திற்கு கூடுதல் பலத்தை அளித்த பேராசிரியர் பழனித்துறை ஐயா அவர்களின் வருகை. திருச்சியில் நடைபெற்ற கலாம் ஆண்டு 4 புத்தாண்டு விழாவில் கலந்து கொண்டு 1000 சமூக பொறுப்பாளர்களுக்கிடையே பேராசிரியர் பழனித்துறை ஐயா அவர்கள் ஆற்றிய உரை, குறிப்பாக பஞ்ச் என்று சொல்வார்களே, அதுபோன்று அவர் கூறிய அந்த பஞ்ச் வார்த்தைகள். சிறிய வட்டத்தில் இருந்து பெரிய வட்டத்திற்கு வாருங்கள், கட்சி அரசியலிலிருந்து மக்கள் அரசியல். பேராசிரியர் திரு பழனித்துறை அவர்கள் அரசமைப்பு சாசன முகப்புரையை மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். நம்முடைய சாசனம் மகா சாசனம், இதுதான் நமக்கு வழிகாட்டக்கூடிய சாசனம். ஆகையினாலே நீங்கள் எழுந்து நின்று நீங்கள் மறுமுறை அதை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்திய குடிமக்களாகிய நாம் இந்தியாவை இறையாண்மை கொண்ட சமன்மைமிக்க சமயச்சார்பற்ற ஜனநாயக குடியரசாக அமைப்பதென உறுதி பூண்டுள்ளோம். அடுத்ததாக பேசிய நல்லோர் வட்டம் திரு பாலு கலாம் ஆண்டு 6 புத்தாண்டு வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு தமது பேச்சினை தொடர்ந்தார். அப்போது நல்லோர் வட்டத்தை 25 ஆண்டுகளாக வழிநடத்திய அறுவர் குழுவினரின் அர்ப்பணிப்பு, அனுபவம், திறன் ஆகியவற்றை பெற்று அறுவர் குழுவை என்பவர் குழு 1 கீர்த்திகா, ஜெயப்பிரதா, ஸ்வேதா, தீனலட்சுமி, சரோஜினி, வீணாஸ்ரீ, வந்தித், லோகேஸ்வரி ஆகியோர் தங்களது உணர்வாலும் பேச்சு திறனாலும் தோற்கடித்துள்ளதை கலாம் ஆண்டு 5 சாதனையாக கலாம் ஆண்டு 6 புத்தாண்டு விழா கண்கூடாக நிரூபித்துள்ளது என்றார். நான் இது வரைக்கும் தீபாவளி, பொங்கல், தமிழ் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு ஒரு கருத்துக்காகவே வாழ்த்து சொன்னதில்லை, இது வரைக்கும் சொன்னதில்லை. முதல் முறையாக இன்னைக்கு கலாம் ஆண்டு 6 புத்தாண்டு வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். இன்றைக்கி இந்த விழாவினுடைய ஹைலைட்டாக அதில் ஒன்று நம்முடைய கீர்த்திகா நடத்திய அந்த சந்திப்பு. நல்லோர் வட்டம் பற்றி அதனுடைய செயல்பாடுகளில் என்னெல்லாம் சந்தேகம் வரும் அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு லைவ் உதாரணம், அதை வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள்கிட்ட கேள்வி கேட்டு
அவங்கள சொல்ல வச்ச அந்த விதம், அதில் அந்த அனைத்து பேருமே இங்கே உட்கார்ந்திருந்த அந்த 10-12 பேர் இன்றைக்கி நிகழ்ச்சியினுடைய மிகப்பெரிய ஹைலைட்டாக நான் பார்க்குறேன். இன்றைக்கி நம்பிக்கை எழுந்திருக்கக்கூடிய சமுதாயத்தில் அந்த மேடையில் அமர்ந்து பதில் சொல்லக்கூடிய அந்த பொறுப்பாளர் இருக்காங்களே, அவங்க சொன்ன பதில்கள் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்தது மட்டுமில்லை, இந்த சமூக பொறுப்பாளர்கள் எந்த ஒரு கண்ணோட்டத்தோட, எந்த ஒரு மனப்பான்மையோட நம்ம செயல்படணும், வாழணும் அப்படின்றத அவங்க ரொம்ப சுருக்கமாக 2-3 நிமிடங்களில் அவங்க அனைத்து பேரும் சொன்னாங்க. சொல்ல வச்சது நம்முடைய கீர்த்திகா. இறுதியாக திருமூர்த்திமலை உலக சமாதான ஆலயம் தலைவர், உலக சமாதான தூதுவர் குருமகான் அவர்கள் நாட்டின் இன்றைய அவல நிலையை கோடிட்டு காண்பித்ததோடு நல்லவர்களை ஒருங்கிணைக்கும் நல்லூர் வட்டத்தின் பணியை வெகுவாக பாராட்டினார். தன் ஆர்வத்தோடு தொண்டு செய்ய வேண்டும், தானும் உயர வேண்டும், தன் குடும்பத்தை உயர்த்த வேண்டும், தன்னுடைய சமுதாயத்தை உயர்த்த வேண்டும், தன்னுடைய தேசத்தை உயர்த்த வேண்டும். அதே சமயத்தில் தான் வாழுகின்ற இந்த பூ உலகையும் உயர்த்த வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு லட்சிய சமுதாயம் உருவாக வேண்டும். உருவாகிவிட்டதா என்று பார்க்கின்ற பொழுது, அன்று விவேகானந்தர் எனக்கு ஒரு 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்த உலகத்தையே மாற்றி காட்டுகிறேன் என்றார். என்று பாலு கேட்கின்றார், 165 இளைஞர்களை கொடுங்கள், முதலிலே இந்த தமிழகத்தை மாற்றி காட்டுவோம் என்று. அன்று விவேகானந்தருக்கு 100 பேர் கிடைத்தார்களோ இல்லையோ தெரியாது. ஆனால் இன்று 165 பேர் கிடைத்திருக்கிறீர்கள். ஆகவே நிச்சயம் ஒரு நல்ல வலுவான கட்டமைப்பில், இதற்கெல்லாம் ஒரே காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது நம்பிக்கை. விழிப்புணர்வு கள மாநில பொறுப்பாளர் திரு சக்கரவர்த்தி அவர்கள் மகிழ்ச்சி உரையாற்றினார். தேசிய கீதத்துடன் விழா முடிவடைந்தது. விழா முடிந்து அனைவரும் பிரமுகர்கள் மற்றும் பல்வேறு பொறுப்பாளர்களுடன் குழுப்படம், தற்படம் எடுத்துக்கொண்டு அன்பை பகிர்ந்து பிரியா விடை பெற்றனர். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.